இனி அண்ணாமலை வர்சஸ் விஜய் 2031 வரை அண்ணாமலை காத்திருக்க மாட்டார். அண்ணாமலை வியூகம் இதுதான். வெளியான தகவல். அண்ணாமலை பாஜகவில் இருந்து விலகிய கையோடு இப்போது புதிய அரசியல் இயக்கத்தை ஆரம்பித்துள்ளார். அவர் 2031 தேர்தல்தான் நமது இலக்கு என சொன்னாலும் கூட அதுவரை அண்ணாமலை பொறுமையாக இருக்க வாய்ப்பு குறைவு என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள். அவர் விரைவிலேயே தேர்தல் களத்தில் இறங்குவார் என்றும் சொல்லப்படுகிறது. இளைஞர்களுக்கு அரசியல் பயிற்சி அளிக்கப் போவதாக கூறியுள்ள அண்ணாமலை 2031 ஆண்டு தேர்தலில் களமிறங்கப் போவதாகவும் கூறியிருக்கிறார். அதுவரை பல்வேறு தரப்பினரையும் ஒருங்கிணைத்து புதிய இயக்கத்தை வலுப்படுத்தப் போவதாக கூறியுள்ளார். இருப்பினும் அண்ணாமலை 2031 தேர்தல் வரை பொறுமையாக காத்திருக்க தயாராக இல்லை என்கிறார்கள் விபரம் அறிந்தவர்கள். இதுபோல நீண்டகால முடக்கம் தன் அரசியல் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக மாறும் என்பதால் தமிழ்நாட்டில் விரைவில் வரவிருக்கும் 5 தொகுதி இடைத்தேர்தலிலேயே அவர் நேரடியாக களமிறங்கலாம் என சொல்லப்படுகிறது. அண்ணாமலைக்கு மட்டுமல்லாமல் அவருடைய தீவிர ஆதரவாளர்களுக்கும் இந்த இடைத்தேர்தல் ஒரு பெரிய அக்னி பரீட்சையாக அமையப் போகிறது. அண்ணாமலை மட்டும் போட்டியிடாமல் அவருடைய தீவிர விசுவாசிகளையும் இந்த 5 தொகுதிகளிலும் களம் இறக்க அவர் வியூகம் வகுத்து வருவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் தன் புதிய அணியின் பலத்தையும் மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கும் செல்வாக்கையும் ஒரே நேரத்தில் நிரூபித்து அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளுக்கு திட்டமிட்டு வருகிறார். அண்ணாமலையின் அடுத்த திட்டம் என்றால் அது 2029 லோக்சபா தேர்தல்தான். அந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வலுவான 3வது கூட்டணியை உருவாக்க அவர் தீவிரமாக செயல்படுவார் என நம்பப்படுகிறது. அண்ணாமலை அமைக்க உள்ள இந்த புதிய கூட்டணியில் திராவிட அரசியல் சித்தாந்தத்திற்கு எதிராக தனி பாதை வகுக்கும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கணிசமான வாக்கு வங்கியை வைத்துள்ள அமமுகவின் டிடிவி தினகரன், வட மாவட்டங்களில் செல்வாக்கு மிக்க பாமக ஆகிய கட்சிகள் இணையலாம் என சொல்லப்படுகிறது. மற்றொரு புறம் தமிழக அரசியல் களத்தில் மற்றுமொரு பெரும் சக்தியாக உருவெடுத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கமும் புதிய கூட்டணி கணக்குகள் உதயமாகி வருகின்றன. விஜயின் அணுகுமுறை மற்றும் கொள்கைகள் காரணமாக ஏற்கனவே காங்கிரஸ் அக்கட்சியின் கூட்டணியில் இணைந்துவிட்டது. விசிக மற்றும் முஸ்லீம் லீக் விஜய் அமைச்சரவையில் பங்கெடுத்துள்ளன. வைகோவின் மதிமுகவும் சீக்கிரமே தாவேக பக்கம் போகலாம். இடதுசாரிகளும் கூட வெளியில் இருந்து தாவேக ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து வருகிறது. இதுவரை திமுக கூட்டணியில் பயணித்த இந்த கட்சிகள் விஜயின் புதிய எழுச்சியை பயன்படுத்தி தங்களின் அரசியல் எதிர்காலத்தை உறுதி செய்ய அவர் பக்கம் சாய்ந்தால் அது தமிழகத்தின் ஒட்டுமொத்த கூட்டணி அமைப்பையே தலைகீழாக மாறியுள்ளது. இந்த மெகா மாற்றங்களால் திமுகவும் அதிமுகவும் தங்களின் வழக்கமான கூட்டணிகளை இழந்து தனித்து விடப்பட்டுள்ளது. விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, அண்ணாமலை தலைமையில் மற்றொரு கூட்டணி என உருவாகும் போது வாக்குகள் பல மடங்கு பிரியும் என்பதில் சந்தேகமில்லை.